Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. பத்திரிகையாளர் ஜுபேர் இணைகிறார். திரு ஜுபேர், ஜனநாயக திருவிழா தொடங்கி விட்டது. ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நமது பக்கத்து புதுச்சேரியில் ஒரு கடுமையான போட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும், அதே போல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க முயல்கிறது. தமிழக வெற்றி கழகம் கூட களத்தில் இருக்குது, நாம் தமிழர் களத்தில் இருக்குங்கிறத பார்க்கின்றோம். இது புதுச்சேரியில். கேரளாவில் ஹேட்ரிக் வெற்றி பெற எல்டிஎஃப் முயல்கிறது. அதே போல் அஸ்ஸாமில் அது ஒரு காங்கிரஸ் கோட்டையாக இருந்து வந்த ஒரு இடம், அது இன்றைக்கி மாறி இருக்கிறதா பார்க்கின்றோம். மீண்டும் மாறுமா அப்படிங்கிற கேள்வியெலாம் எழுந்திருக்கிறது. உங்களுடைய பார்வைகள் முதல்ல. இல்ல, முதல்ல அஸ்ஸாமை எடுத்துக்கிட்டோம்னா, அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காங்கிரஸ் பேஸே இல்லாம இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த மாநில தலைவரே பாஜகவுக்கு போயிட்டாரு. காங்கிரஸ் அஸ்ஸாம் மாநில தலைவரே போயிட்டாரு. முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கிறவரே அங்கேருந்து வந்தவங்க தானே. இன்னைக்கு காங்கிரஸ் பிஜேபியா மாறினதை பாக்குறோங்க. மொத்தமா போயிட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது இப்ப இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு எஸ்ஐஆர் நடந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அங்க நடந்திருக்கு, சிறப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிலாம் பாக்குறப்ப அஸ்ஸாமை அவங்க ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. அங்க முக்கியமான ஒரு இஷ்யூவா அந்த ஊடுருவல் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ தான் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க பாஜக. அது பாஜகவுக்கு அது கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. பாஜகவுக்கு ஒரு ஃபேவரான மாநிலம் மாதிரி தான் இருக்கு அஸ்ஸாம். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பார்க்க ஏறக்குறைய அதுவும் ஒரு காங்கிரஸ் கோட்டையாக இருந்த ஒரு மாநிலம் தான். அங்க இருந்து அதே காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் தான் என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து ரங்கசாமி. அப்புறம் அவரும் இன்னைக்கு என்டிஏல இருக்கிறாரு பாஜக கூட்டணியோட. இந்த முறை விஜயினுடைய ஃபேக்டர் முக்கியமான ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில. அது ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல அவரே சில சீட்டுகளை ஜெயிக்க கூட நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு சில அந்த நேமம் கட்சின்னு ஒரு கட்சியோட அவர் டைய பண்ணிருக்காரு. அவர் ஏற்கனவே தனிப்பட்ட செல்வாக்குள்ள ஒரு நபரா இருந்தாரு. அதனால அவருக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். பிசிகாவும் அவங்க தனியா நிக்கிறாங்க, கூட்டணியோட நிக்கிறாங்க. ஆனா ஓட்டு போடாதீங்க தனியா நிக்கிற இடத்துலன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அந்த ஒரு சிக்கல் இருக்கு பாஜக திமுக காங்கிரஸ் கூட்டணியில. அது ஒரு சிக்கல் இருக்கு. எப்படியுமே ஏறக்குறைய அது ஒரு குழப்பமான ஒரு சூழலா தான் இருக்கு பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும். என்ன மாதிரியான ரிசல்ட்டுங்களை கணிக்கவே முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா வாக்குகள் மொத்தமா சிதறி கிடக்கு. அப்படிங்கும் போது அது ஒரு கணிக்க முடியாத ஒரு மாநிலமா தான் இருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் ஆட்சி இழந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த முறை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்கிறது. களமும் அங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய தகவலும் காங்கிரஸுக்கு காரணமா இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா 10 வருடம் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி அங்கேயும் நம்ம சுவாரஸ்யமா பாக்குறோம். மாத்தி மாத்தி பி டீம், நீங்க பிஜேபியோட பி டீம் இவங்க சொல்ல, அவங்க பிஜேபியோட பி டீம்னு சொல்ல, நாங்க தாங்க ஏ டீம்னு பாஜக சொல்லி வருது. அங்க ஒரு வளர்ச்சியை பதிவு செய்யறாங்க. அது ரொம்ப பெரிய வளர்ச்சி இல்லைனாலும் கூட ஒரு சீரான வளர்ச்சியை பாஜக ஒவ்வொரு தேர்தலையும் பதிவு செய்யறத பாக்குறோம். அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ஒண்ணுமே இல்லாம இருந்த பாஜக கேரளாவில் கால் பதிச்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு பாட்டு கருத்து கிடையாது. வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதை பாக்குறோம். இந்த 2020 ஒரு கட்சி இப்ப அங்க புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஃபுல்லா போட்டு என்டிஏல இருக்கிறாங்க. அது சினிமா ஸ்டார்ஸ், இந்த மாதிரி டிவி சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க ஒரு அரசியல் சார்ட்ட பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பொதுவா சொல்லுவாங்க. இப்ப இங்க தமிழ்நாட்டிலேயே திரைப்பிரபலங்களுடைய அரசியல் செல்வாக்கு பத்தி பேசும்போது கேரளாவை பாருங்க. அங்க பிரேம் நசீர் செய்ய முடிஞ்சுதா, மோகன்லால் வர்றாரா, அவர் வர்றாரா. அங்க திரைத்துறையை மறுதளிக்கக்கூடிய மாநிலம். அங்க அரசியலையும் திரைப்பிரபலத்தையும் பிரிச்சு பார்ப்பாங்கன்னு. அதுக்கு மத்தியில தான் ஒரு சுரேஷ் கோபி வர்றாரு. இப்ப இந்த ஃபேக்டர் தான் பாக்குறோம். அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்சைட் இல்லையா? ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா இல்லாட்டி இந்த சினிமா நடிகர்கள், செலிபிரிட்டிஸ் எல்லாம் இந்த முறை தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. சில கட்சிகள் இணைஞ்சிருக்கிறாங்க, சிலர் கேண்டிடேட்டாவும் நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கேரளா களமும் கொஞ்சம் மாறுற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப விஜய் காங்கிரஸோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் கூட பாருங்க, அவர் வந்தாருன்னா கேரளால ஹெல்ப் பண்ணும் அப்படிம்பாங்க. அங்கேயும் களம் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது ஒரு? கண்டிப்பா 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 நம்ம பழைய கதையை பேசிட்டு இருக்க வேண்டாம். இப்ப கேரளாவுடைய கதையுமே கொஞ்சம் மாறுது அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இல்லாட்டி இவ்வளவு சினிமா செலிபிரிட்டிஸ் அங்க பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த களமும் இப்ப மாறி இருக்கு. பாஜக அங்க ஒரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.